அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலான் 2 ரீஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எபிசோட் 26லேருந்து பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படியோ தப்பிச்சு அகாடமிக்கு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறப்பாக சம்பவம் பண்ணியிருப்பாங்களா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ இந்த மாஷாவ்தா இருக்கால்ல, அவளோட ஈவில் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறது மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்க. அது எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா. இவனா ஐயோ நீ சொல்கிற மெத்தடெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது ஆத்தான்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவளால் ஈவில் ஃபினிக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இவன் என்ன பண்ணுறா, இவனை கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டா. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது ஒரிஜினல் கிடையாது, இது ஒரு ஐஸ் க்ளோன். நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்து அவளை பிடிச்சி வச்சு அவன் வேற ஒரு மெத்தடை பயன்படுத்தி அவளை சரி பண்ணலான்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் அவளுடைய பவர் லெவல் ரொம்ப அதிகம் இல்லை, இவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் என்ன பண்ணுறா, இவனையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றா. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்னது அல்டிமேட் ஐஸு, அவ்வளோ சீக்கிரம் அவனை வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. இருந்தாலும் நம்ம ஆளுடைய சோல் பவர் தான் கம்மி. அந்த இடமே ஐஸாக மாறிடுதுங்க, ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறான். அவள் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்மளால மயக்கம் போட்டு விழுந்துட்டான்ல, அந்த சமயத்தில் அவன் வந்து ஒரு பில் ஒன்று கொடுத்துருக்கா, ரொம்ப விலை உயர்ந்த பில் வச்சுக்கோங்க. இது பத்தாததுக்கு அவளுடைய சோல் பவர் வேற இவனோட உடம்புக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இவளோட ஃபயர் பவர் இவனோட ஐஸ் பவர் ரெண்டு மர்ஜ் ஆயிருக்கு. அது பத்தாததுக்கு அவள் கொடுத்த பில்லு இதெல்லாம் சேர்ந்து இவனுடைய அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்க. இப்போ அவனால் அதிகப்படியான பவரை யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் இவளுக்கும் வந்த வேலை முடிஞ்சிச்சுங்க. அந்த ஈவில் ஃபீனிக்ஸ் ஃபயர் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல்குள்ளே வந்துடுச்சு. இப்போது வாங்தவங்களுடைய குரல் கேட்குது, வந்த வேலை முடிஞ்சிச்சா அப்படிங்கிற ஒரு குரல். இவன் பார்க்குறான், இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறான். நைட் அவங்க நமக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அதில் அவளோட ஈவில் ஃபயர் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதை கண்ட்ரோல் பண்ண தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, இங்கே பேர் எல்லாத்தையும் பார்த்து தான் இருந்தேன் அப்படிங்கிறா. நீ வா டீச்சர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாப்பா. டீச்சர் என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஒன்று இருக்கான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு. ஆக்சுவலாக பெரிய தலைங்களாம் வராங்களா அதை பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் எஃபர்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். இவங்க எல்லாமே அவுட்டர் கோர்ட்டில் தானே இருக்காங்க. இங்கே இருக்க கோர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம். மொத்தமாக 27 கோர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் இருந்து 7 பேரை செலக்ட் பண்ணுவாங்களாம். இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களில் யாராவது ஒருத்தராவது அந்த 7 பேரில் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறாங்க. வாங்தவங்க ஒரே வருத்தம், ஏன்னா சீனியர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா அவங்களாம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நம்ம எப்படி சண்டை போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், வரட்டும் அதில் என்ன பிரச்சனை, ஆக்சுவலாக 7 பேரில் ஒருத்தராக தானே செலக்ட் ஆகணும், சீனியர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நம்ம சீனியர்ஸ் கூட ஒன்று சேர்ந்து சண்டை போட்டால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கும், நம்மளும் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் அப்படிங்கிறான். இப்போ அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, 2 சோல் போன் இருக்குது, இதை வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க அந்த ஒரு மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க. இதே சமயத்தில் சீனியர்ஸுமே வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேபே நானா அவங்க எல்லாருமே சீனியர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. இது பத்தாததுக்கு சைத்தோவும் வராங்க. அப்போ சோல் கைடிங் டீம் கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. 2 டிபார்ட்மெண்ட்டோடைய டீன்ஸுமே இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இது எவ்வளோ முக்கியமான மேட்சாக இருக்கும். 2 டீன் மட்டும் இல்லாமல் சீகாட் பெவ்லினோட மாஸ்டர் எல்டர் ஷுவான் அந்த மனுஷனும் வந்திருக்காருங்க. அப்போ ஏதோ முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மேட்ச் வந்து ரொம்ப சிம்பிள்ப்பா, எல்லாருமே மாசாக சண்டை போட போகிறீங்க, அதாவது டீம் ராயல் மொத்தமாக எல்லாருமே சண்டை போடுவாங்க. இதில் இருந்து கடைசியாக 7 பேர் மீதி இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் தான் செலக்ட் ஆவாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னடா அப்படின்னா, இந்த இடத்துல மேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுதுங்க. அதுக்குள்ளே தான் சண்டை நடக்க போகுது. இதில் இது என்ன பண்ணுது, எல்லாரையும் பிரித்து விட்டுடுது. யாரும் மேலே பறக்கவும் முடியாது, அவங்கவுங்க எங்கே இருக்காங்க அப்படின்னும் தெரியாது. ஸோ யார் கூட சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாது. இதில் இன்னொரு விஷயம், மேஸ் வெளியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வருமா. ஸோ அந்த டைம் லிமிட் முடியும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து சேஃபு. ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய 7 பேர் தான் செலக்ட் ஆக போகிறாங்க. காம்படிஷன் ஆரம்பித்த உடனே நம்ம ஹீரோடைய முதல் ஆப்பனன்ட் பார்த்தீங்களா, இவனுக்கு எங்கே போனாலும் பிரச்சனை தான் போல். தாய் வாபனும் பார்த்தீங்கன்னா எப்படா இவனை அடிக்கலாம் தான் காத்துக்கிட்டு இருக்கான், சும்மா விட்டுருவானா என்ன. ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியுங்க, அவன் வந்து நின்று சண்டை போட்டால் அவனுக்கு தான் பிரச்சனை, சோல் பவரும் கம்மி. ஸோ என்ன பண்ணுறான், அங்கேருந்து சோல் கைடிங் டூலை வச்சு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். இவங்க விட மாட்டானுங்க, பின்னாடியே தோர்த்திட்டே போய்கிட்டு இருக்கானுங்க. அவனுமே சோல் கைடிங் டூலை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவனுக்கு சண்டை போகிற இன்டென்ஷன்லாம் இல்லை, ஒரு கேப் உள்ள எஸ்கேப் ஆகி போயிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், வாங்தவங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேஸ்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க. யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். வாங்தவங்க இப்போ வரைக்கும் அவனால் சென்ஸ் பண்ணவே முடியல. இன்னொரு பக்கம் பேபே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. அவனுக்கு லயன் தான் மார்ஷல் சோல், ஆனால் அந்த லயனுக்கு ஸ்கார்பியனோட டெய்ல் இருக்குங்க. ஸோ அதால் பாய்சன் கூட யூஸ் பண்ண முடியும். அதே இடத்துக்கு இன்னொருத்தன் வரான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர், இது வந்து ஸ்னேக் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுடைய கல்டிவேஷன் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக அதுவும் மியூட்டட் ஆகும். இவனுமே பேபே கிட்ட சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் நானா, அவள் யார்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கான்னு பார்த்தா ஆப்பனண்ட்டுக்கு ஃபாக்ஸ் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரா, அவளுக்கு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் மார்ஷல் சோல். ஒரிஜினலாக இந்த சன்ஃப்ளவர் அப்படிங்கிறது சப்போர்ட் டைப்பு, ஆனால் இவளோட இது மியூட்டேட் ஆகிருக்கு. ஸோ இதை கண்ட்ரோல் டைப்பாகவும் யூஸ் பண்ண முடியும். பார்க்கறதுக்கு ஏதோ பேய் படத்தில் வர ஃப்ளவர் மாதிரியே இருக்குது.
ஸோ நானாவுமே அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் ஷாவ் அவள் ஓடிக்கிட்டு இருக்கா. அவளை பின்தொடர்ந்து இன்னொரு கும்பல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே சைத்தோ பார்த்துக்கிட்டு இருக்கான். சைத்தோவுக்கு தெரியும் ஷாவ் வந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சோல் கைடிங் ஸ்கூலோட டீனு, பார்த்தியா சோல் கைடிங் டூல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, என்னத்த ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி பார்த்தாலும் அது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட், இதையே வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தா இவங்களோட டேலண்ட் என்ன ஆகுறது, இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, இவங்கெல்லாம் ப்ராப்பராக டெவலப் ஆக வேணவான்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஷாவுக்கு அங்கே இருக்க ஒரு 2 பேர் நல்லா தெரியும் போல். சைத்தோ அங்கே வரான், வந்துட்டு சொல்கிறான் இந்த மாதிரி யூஹா வந்து என்னுடைய ஜூனியரு, ஸோ உன்னை துரத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தேன், அதனால தான் அட்டாக் பண்ணேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, அந்த 2 பேரும் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிறா. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. மொத்தத்தில் அந்த 2 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போ 25 பேர் தான் இருக்காங்க. எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ இன்னுமே வாங்தவங்க தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் நானா, அவன் வந்து பேபே கிட்ட வந்து சேர்ந்துட்டா. இப்போ நானா பேபே 2 பேருமே 4 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் ஒன்றும் அவ்வளோ ஈஸியான ஆப்பனன்ஸ்லாம் கிடையாதுங்க. ஈஸியாக இவங்களை அடிச்சிடவும் முடியாது. 2 பேருமே பயங்கர ஸ்கில்டு, சீனியர்ஸ்னால் சும்மாவா. அதனால் ஆப்பனன்ஸ் 4 பேராக இருந்தால் கூட 2 பேரை சேர்ந்து சிறப்பாக சம்பவம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தனித்தனியாக இவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறது ஒன்று, இவங்க 2 பேர் ஒன்றா சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி சண்டை போடும்போது இன்னும் பெஸ்ட்டாக சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ தான் நம்ம வாங்தவங்க காட்டுறாங்கப்பா. அவள் உள்ளுக்குள்ளே வரும்போதே அந்த இடத்துல ஃபுல்லாக சிலந்தி வலைகளாக இருக்குது. என்னடா சிலந்தி வலைகளாக இருக்கே அப்படின்னு பார்த்தா ஒரு பயப்புல அங்கே தொங்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே அமானுஷமாக இருக்கான். வாங்தவங்க உடனே அவளோட லைட் அட்டாக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறா. இருந்தாலுமே அந்த வெப்பெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து அட்டாக்கெல்லாம் தடுத்துதுங்க. அவனுடைய மார்ஷல் சொல் என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பைடர், ஆக்சுவலாக ஹியூமன் ஃபேஸ்டு ஸ்பைடர். இதுக்கு முன்னாடி தங்சான் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் ஃபேஸ்டு ஸ்பைடரை கொன்று அதோட சோல் போன் அப்படிங்கிறத வச்சிருந்தான். அங்கே இருக்க ஒரு டீச்சர் ரொம்ப நக்கலாக சொல்கிறாங்க, உன்னோட லிட்டில் பட்டர்ஃப்ளை ஸ்பைடர் கிட்ட மாட்டிக்கிச்சே, எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறா. ஸோ எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்த்துலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.